இது நமக்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதனுடைய வாழ்வும் மரணமும் இதற்கு இடைப்பட்ட இந்த காலம் இது ஒரு சோதனையான காலம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் யார் சாலிஹான அமல்களை செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த வாழ்வில் நமக்கு பல உறவுகளை அல்லாஹ் தந்திருப்பது இதுவும் ஒரு சோதனை. அது நம்முடைய பிள்ளையாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம். இதுவும் ஒரு சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய குழந்தை செல்வமும் உங்களுடைய செல்வமும் மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த சோதனையான உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது? நம்முடைய வருங்கால இளம் தலைமுறையினர் நல்லபடியாக அவர்களை உருவாக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? இதை பற்றி நாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் திருமணம் என்பது இன்றியமையாதது. இந்த திருமணத்திற்கு பிறகு ஆண் வீட்டில் உள்ள உறவினர்களாக இருந்தாலும் சரி, பெண் வீட்டில் உள்ள உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? திருமணத்திற்கு பிறகு அவர்கள் குழந்தை பெற வேண்டும், தம்பதிகள் நல்ல குழந்தைகளை பெற வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். ஆனால் இந்த குழந்தை செல்வம் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த குழந்தைகளை எப்படி நாம் உருவாக்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம், இன்றைக்கு விலங்கினங்களும் பிள்ளைகளை பெறுகின்றார்கள். விலங்கினங்களும் ஆடு குட்டி போடுது, இப்படி விலங்கினங்களும் அவர்களுக்கும் சந்ததிகள் இருக்கின்றது. அதை போன்று அல்ல மனித சமுதாயத்தினுடைய சந்ததிகள். மனிதன் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது, லட்சியம் இருக்கின்றது. ஆக நம்முடைய பிள்ளைகள் நாம் அவர்களை உருவாக்கும் போது ஒரு லட்சியமிக்கவர்களாக, குறிக்கோள்களை உடையவர்களாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதே போன்று நாம் ஒன்றை நினைக்க வேண்டும், அது தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அல்லாஹ் குழந்தைகளை தந்தாலும் தராவிட்டாலும் அது நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சோதனை என்று நாம் கருத வேண்டும். அதிகமாக குழந்தை பெற்றவர்கள் குழந்தைகளை கொண்டு பெருமை அடிக்க கூடாது. குழந்தை பாக்கியமே இல்லாதவர்கள் அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்து விடக்கூடாது. இதுவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இந்த குழந்தை பாக்கியம் என்பது அது அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அது அல்லாஹ்வுக்கே உரியது. யஹ்லுகு மா யஷாஉ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுரா அவ் யுஸவ்விஜுஹும் ذுகுரானன் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர். வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான். சில தம்பதிகளுக்கு பெண் குழந்தைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பெண் பிள்ளைகளாகவே இருப்பார்கள். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான். சில தம்பதிகளுக்கு ஆண் குழந்தைகளாகவே கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அல்லது தான் நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலத்தி கொடுக்கின்றான். அல்லது தான் நாடியவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகின்றான். இன்னஹு அலீமுன் கதீர். அவன் எல்லாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக குழந்தை பாக்கியம் என்பது நமக்கு ஒரு சோதனை. ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும்,
அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பது இந்த குழந்தைகளை இவன் எப்படி வளர்க்கின்றான், எப்படி உருவாக்குகின்றான் என்று அவன் நம்மை சோதிப்பதற்காக வழங்கி இருக்கின்றான் என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அதை வளருகின்ற வரை, அது குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் அடையும் வரை அவர்களுக்கு எப்படிப்பட்ட தர்பியத்துகளை, எப்படிப்பட்ட ஒழுக்க பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும், மிக முக்கியமான விஷயம். குழந்தை பிறந்ததிலிருந்து, பெயர் வைப்பதிலிருந்து, இதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம், தம்பதிகள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நல்ல குழந்தைகள், நல்ல சாலிஹான குழந்தைகள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய குழந்தைகளை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று தம்பதிகள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நபிமார்கள் துஆ செய்திருக்கின்றார்கள், சாலிஹீன்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 37வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தில் சொல்கின்றான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை சொல்கின்றான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு நீ நல்ல குழந்தையை, சாலிஹான குழந்தையை வழங்குவாயாக. அதே போன்று அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும் என்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 14வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத வ மின் ذُرِّيَّتِي, இறைவா எனக்கு நீ வழங்கி இருக்கின்றாய் அந்த குழந்தை, அந்த குழந்தை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக, என்னையும் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய குழந்தையையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கி என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கு, வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய குழந்தைகளையும் நீ ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் சொல்கின்றான் 2வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனத்தில், ரப்பனா, எங்களுடைய இறைவனே, வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, இறைவா எங்களை உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட மக்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய சந்ததிகளையும் உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்குவாயாக என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء, இறைவா நீ எங்களுக்கு நல்ல சந்ததியை வழங்குவாயாக, நல்ல சாலிஹான சந்ததியை வழங்குவாயாக என்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு என்ன படிப்பினையை, பாடத்தை தருகின்றது? நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் நல்ல சாலிஹான குழந்தைகளை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ஆக தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல சாலிஹான குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. காரணம், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம். ஆக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து நம்முடைய அந்த இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில மாற்று மத கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம்களிடத்தில் ஒருவித தயக்கம் இந்த விஷயத்தில் இருக்குது. என்ன, நமக்கு எங்கே வறுமை ஏற்பட்டு விடுமோ, அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதன் மூலமாக வறுமை ஏற்பட்டு விடும், கஷ்டம் ஏற்பட்டு விடும். இப்படி நம்பிக்கைக்கு கொள்ளக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாத, மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாத காபிர்கள், யூதர்கள், நசாராக்கள் இப்படி நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு முஃமின் இப்படி அவன் எண்ண மாட்டான். ஏன் நாம் இதை சொல்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய நாடுகளில் இப்போது சில பிரச்சாரங்கள் செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள்.
நாமே குழந்தைகள், நமக்கேன் குழந்தைகள் என்று இப்போது பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் காபிர்களுடைய சதி வேலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுதலை சொல்லுகின்றது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக இருப்பதை கொண்டு மறுமை நாளில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் குழந்தையாக அல்லாஹ் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெண் குழந்தையாக தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், பெண் குழந்தை என்றால் முகம் சுளிப்பதை நாம் பார்க்கின்றோம். சில பேர்த்த உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காம, ஆமா குழந்தை பிறந்திருக்கு மொட்டையா சொல்லுவாங்க. பெண் குழந்தை பிறந்தால் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று மொட்டையாக சொல்லுவார்கள். ஆனால் ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் சிங்க குட்டி பிறந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சிரித்த முகமோடு சொல்லுவார்கள். யதார்த்தமாக பார்க்கிறோம். என்ன நினைக்கிறாங்க? பெண் குழந்தை என்றால் அதை வளர்ப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும் திருமணம் முடிப்பதற்கும் இவ்வளவு செலவுகளை நாம் செய்ய வேண்டி இருக்கின்றது. பிறந்த உடனேயே மனசுல ஒரு கஷ்டம், கவலை. இந்த கவலை யாருடைய கவலை தெரியுமா? முஷ்ரிக்குகளுடைய கவலை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டால், பெண் குழந்தை பிறப்பதை அல்லாஹ் சுபச்செய்தி என்று சொல்கின்றான். அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடுகின்றது, சமுதாயத்தை விட்டும் அவன் ஓடி ஒளிகின்றான் என்று மக்காவுடைய முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். அவங்கதான் பெண் குழந்தைகளை இழிவாக கருதினார்கள். ஆனால் அல்லாஹுவை மறுமையை ஈமான் கொண்ட ஒரு மூமின் பெண் குழந்தை பிறப்பதை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதனுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து அந்த 2 பெண் குழந்தைகளையும் இஸ்லாமிய முறைப்படி அவன் தர்பியத்து கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து திருமணம் முடித்தான் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைகள் அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள். அப்போ பெண் குழந்தை பிறந்தது அது நமக்கு நன்மையாக நாம் கருத வேண்டும். இந்த விஷயத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, சில முஸ்லிம்களிடத்திலும் இந்த பழக்கம் இருப்பதை பார்க்கின்றோம். ஸ்கேன் செய்து பெண் குழந்தை என்றால் கருவிலேயே அழித்து விடுவது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாகின் நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாக்கும். வறுமைக்கு பயந்து நீங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கின்றோம், அவர்களுக்கும் நாம் தான் உணவளிக்கின்றோம். அப்ப வறுமைக்கு பயந்து குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பது அல்லது குழந்தைகளை கருவிலேயே அழிப்பது இதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான பெரும் குற்றமாக கருதப்படுகின்றது. இவற்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்து விட்டது. பிறந்தவுடன் ஒரு மூமின் என்னென்ன காரியங்களை செய்யலாம், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது. அதிகமான முஸ்லிம்கள் பார்க்கிறோம், குழந்தை பிறந்ததுலேருந்து பித்அத், பிறந்ததுல ஆரம்பிக்கக்கூடிய பித்அத் மௌத்தா போற வரைக்கும் பித்அத். குழந்தை பிறந்த உடனேயே 40வது நாள் என்று ஒன்றை ஏற்படுத்தி அதில் தான் அவர்கள் பெயர் வைக்கின்றார்கள். அதை ஒரு விழாவாக கொண்டாடுகின்றார்கள். இதற்கு யார் வழிகாட்டியது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்களா? மார்க்கம் நமக்கு இப்படி சொல்லி இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. அப்ப குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், குழந்தை பிறந்தது என்று சொன்னால் 7 நாட்களுக்கு உள்ளால் பெயர் சூட்ட வேண்டும். பெயர் சூட்டுறது யார் சூட்டுவா? ஆலிம்ஸா தான் வரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. குடும்பத்தில் பெரியவர்களாக யார் இருக்கின்றார்களோ அல்லது தகப்பனோ தாயோ அந்த குழந்தையினுடைய காதில் பெயரை கூறி அழைக்கலாம். அதான் பெயர் சூட்டுறது. இதுக்காக ஒரு விழா எடுப்பது, அதற்காக அதிகமான மக்களை கூப்பிடுவது, இதெல்லாம் பித்அத்தான ஒரு காரியம். அப்ப பெயர் சூட்டுற விஷயத்துல நாம் இதை கவனிக்க வேண்டும். இந்த பெயர் சூட்டக்கூடிய விஷயத்துல நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நல்ல அழகான பெயர்களை நாம் பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும். இன்னைக்கு அதிகமான மக்களை பேரண்ட்ஸ்களை பார்க்கிறோம். நான் இத ஒரு தகவலுக்காகத்தான் சொல்றேன், யாரையும் நாம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில பேரண்ட்ஸ்
இந்த பேருக்கு என்ன அர்த்தம், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பேர் அரபி மொழியா? அரபி மொழியும் கிடையாது. அந்நிய மொழியாக அஜமி மொழியாக இருக்கின்றது, அரபி மொழியாகவும் இல்லை. அது என்ன அர்த்தம்னே நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னும் சில மக்கள் பேர் வைக்கிறாங்க. ரொம்ப ஸ்டைலா கவர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தவறான அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் நாம் பார்க்கின்றோம். கவர்ச்சியாக இருக்கணும் நினைக்கிறாங்க, ஆனா அது எதுல கொண்டு போய் விடுது? தவறான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை போன்று இன்னும் சில மக்கள் பேர் வைக்கின்றார்கள். நடிகர்களுடைய பெயரை வைக்கின்றார்கள், நடிகைகளுடைய பெயரை வைக்கின்றார்கள், விளையாட்டு வீரர்களுடைய பெயரை வைக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, ஒரு மனிதனுடைய பெயர் என்பது மிக 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 முக்கியம். நாம் இது ஒரு சாதாரண விஷயமாக நினைக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒருவனுடைய பெயர் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தாவூத், தாரமி, இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், இன்னக்கும் ததுஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ பி ஆபாஇக்கும் ஃபஹஸ்ஸினு அஸ்மாஅக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது நீங்கள் அழகிய பெயர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். காரணம், இன்னாருடைய மகன் இன்னாரே என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அழைப்பான். இன்னாருடைய மகன் இன்னாரே என்று தகப்பனுடைய பெயரை சொல்லி அந்த பிள்ளையினுடைய பெயரை சொல்லிதான் அல்லாஹ் அழைப்பான். அப்ப அழகான பெயர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அழகான பெயர்னா என்ன? அதுக்கும் ஹதீஸ்ல, வரலாறுல நமக்கு சான்றுகள் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஹப்புல் அஸ்மாஉ இலல்லாஹி தஆலா அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இரண்டு பெயர்கள் அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான். இந்த பேரை இன்னைக்கு நம்ம சொல்லும் போது, அப்துல்லாவா பழைய பேரா இருக்குதே, அப்துர் ரஹ்மானா ரொம்ப ஓல்டா இருக்குதே, புதுசா ஏதாவது சொல்லுங்க. இந்த ஹதீஸினுடைய மதிப்பை உணரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான். கூப்பிடும் போதே அழகா இருக்கு, அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான். அழைக்கும் போதே அழகாக இனிமையாக இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்களை வைக்க வேண்டும். அடுத்ததாக, சரி அப்துல்லாஹ், அப்துர் ரஹ்மான், இதற்கு அடுத்து எந்த பெயரை வைப்பது? நபிமார்களுடைய பெயரை வைக்க வேண்டும். காரணம், இன்னைக்கு ஜெனரேஷன், புதிய ஜெனரேஷன், நவீன கலாச்சாரத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள் நபிமார்களை பற்றி தெரியவில்லை, சஹாபாக்களை பற்றி தெரியவில்லை, சஹாபி பெண்மணிகளுடைய வரலாறுகளை பற்றி தெரியவில்லை. அப்ப எப்படி அவர்களுக்கு நாம் வரலாறுகளை கொடுப்பது, சொல்லுவது? பெயர்களின் மூலமாக நபிமார்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், ஈசா, மூசா, ஹாரூன், யஹ்யா, ஜக்கரியா, இப்படி நபிமார்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும். நபிமார்களுடைய பெயரை வைப்பதன் மூலமாக என்ன நன்மை? அவர்களுடைய வரலாறுகளையும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் அந்த பெயரின் வழியாக சொல்லிக் கொடுக்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவர்கள் தௌஹீதுக்காக வேண்டி எவ்வளவு உழைத்தார்கள், சமுதாயத்தை எப்படி எதிர்த்து நின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவர்களுடைய வரலாறு என்ன? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவர்களுடைய வரலாறு என்ன? நபிமார்களுடைய பெயர்களை வைப்பதன் மூலமாக அவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய சரித்திரங்களை, வரலாறுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து யாருடைய பெயரை வைப்பது? சஹாபாக்களுடைய பெயரை நாம் வைக்கலாம். சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்திற்காக இந்த மார்க்கத்தை சுமந்தவர்கள், ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட முஹாஜிர்களுடைய பெயரை வைக்கலாம். அந்த முஹாஜிர்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளுடைய பெயரை வைக்கலாம். சஹாபாக்களுடைய பெயரை வைப்பதன் மூலமாக சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு உழைத்தார்கள், தியாகம் செய்தார்கள், உயிரை இழந்தார்கள், அவர்களுடைய வரலாறுகளை அந்த பெயரின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இது ஒரு வாய்ப்பாக நமக்கு அமையும். சஹாபாக்களுடைய பெயர்களை, சஹாபி பெண்மணிகளுடைய பெயர்களை, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த அந்த மூத்த சஹாபாக்களுடைய பெயர்களை நாம் அவர்களுக்கு வைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன பெயர்களை தேர்வு செய்யலாம்? சொர்க்கத்தின் பெயர்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல்? 8 வாசல்கள். 8 வாசல்களுடைய பெயர்கள் அழகாக நாம் சொர்க்கத்தினுடைய பெயர்களை வைக்கலாம். குர்ஆனில் நல்ல சாலிஹான மனிதர்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்கின்றான். அதை நாம் தேர்வு செய்து அந்த பெயர்களை வைக்கலாம். அதே போன்று
வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்கின்றது. இன்னலில்லாஹி 99 இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றது. அந்த 99 பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கலாம். அப்து என்ற பெயரை கூட சேர்த்து, அப்து என்ற பெயரை மாலிக், ஜப்பார், குத்தூஸ், முஃமின், முஹைமின் எந்த பெயராக இருந்தாலும் அப்து என்ற பெயரை கூட சேர்த்து பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பெயர்களை வைக்கலாம். அதே போன்று நல்ல இமாம்களுடைய பெயர்களை வைப்பது, இந்த மார்க்கத்திற்காக உழைத்த இமாம்கள், ஷேகுல் இஸ்லாம் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் அவுஸாஇ, இப்படி எத்தனையோ இமாம்கள் இந்த மார்க்கத்திற்காக சேவையாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைப்பதன் மூலமாக இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் எவ்வளவு உழைத்திருக்கின்றார்கள், தியாகம் செய்திருக்கின்றார்கள், புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள் என்ற வரலாறுகளை அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக இஸ்லாத்திற்காக அவர்கள் தியாகம் செய்ததை போன்று நீயும் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை இந்த பெயரின் மூலமாக அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தலாம். அப்ப பெயர் வைக்கும் போதே நல்ல பெயர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக இன்னைக்கு சில பேரை பார்க்கிறோம், பெயர்லயே ஷிர்க், பித்அத். நாகூர் பிச்சை, நாகூர்ல போய் அவங்க இருந்தாங்க குழந்தை இல்லாதனால, பிறகு குழந்தை கிடைச்சனால நாகூர் பிச்சை, அல்லாஹ் பிச்சை. இந்த பாஸ்போர்ட்ல அல்லாஹ் பிச்சைன்னு பார்த்தா கடுமையாக கோவப்படுவாங்க. பேரை அல்லாஹ் வச்சிருக்கிற உன் பேர பிச்சைங்கிறதெல்லாம் தெரியாத அரபுக்கு. இந்த மாதிரி அல்லாஹ் பிச்சை, நாகூர் பிச்சை, அந்த பிச்சை, ஷாஹுல் ஹமீத், நிறைய மக்கள் ஷாஹுல் ஹமீத் பெயர் வைக்கிறாங்க. ஷாஹுல் ஹமீத் என்ற பெயர் தவறானது. ஹமீத் என்றால் என்ன? புகழுக்குரியவன். ஷாஹுனா அரசன், ஷாஹுல் ஹமீதுனா புகழுக்குரியவனின் அரசன். இந்த பெயர் வைக்கக்கூடாது. ஷாஹின் ஷா, புகழுக்குரியவனின் அரசன். இந்த மாதிரியான பெயர்களை வைப்பது இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. அப்போ நல்ல பெயர்கள், காரணம் அல்லாஹ் மறுமை நாளில் இன்னாருடைய மகன் இன்னாரே என்றுதான் அழைப்பான். அப்ப அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி பெயரா இருக்கணும். வாயில நுழையாத பெயராக, ஏதாவது காபிர்களுடைய பெயராக, அதாவது ஒண்ணுக்கு இருந்தா சிறுநீர்களால் சுத்தம் செய்யாதவருடைய பெயர்களை வைக்கக்கூடாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, குழந்தை பிறந்து பெயர் வைத்தாச்சு. அடுத்ததாக ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள் அக்கீகா கொடுக்க வேண்டும். 2 ஆடுகள் அக்கீகா கொடுக்க வேண்டும். தனக்கு செல்வம் இருக்கின்றது என்ற காரணத்தை கூறி யாராவது மாடு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. யாராவது ஒட்டகம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டைத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். நாமும் ஆட்டைத்தான் அக்கீகாவாக கொடுக்க வேண்டும். 2 ஆடு ஆண் குழந்தையாக இருந்தால், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆட்டை நாம் கொடுக்க வேண்டும், அக்கீகாவாக கொடுக்க வேண்டும். இதுவும் அந்த 7 நாளுக்குள்ளால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக குழந்தைக்கு உணவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையிலேயே தாயினுடைய மார்பகத்தில் அல்லாஹ் உணவை வைத்திருக்கின்றான். ஹவுலைனி காமிலைனி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் வாலிதாத்து யுர்லின அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, முழுமையாக 2 வருடம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதிகமான பெண்கள், அதிகமான தாய்மார்கள் 2 வருடம் கொடுப்பதில்லை, வெட்கப்படுகின்றார்கள். நடக்கக்கூடிய பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதா, பப்ளிக்ல பால் கொடுக்கிறதா, அல்லது தன்னுடைய அழகு குறைந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். தவறு அன்பிற்கினியவர்களே, இப்படி யாராவது செய்தால் அவர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கின்றார்கள், அநியாயம் செய்கின்றார்கள். காரணம், குழந்தையுடைய உணவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஹவுலைனி காமிலைனி, 2 வருடம் அவர்கள் பாலூட்ட வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. யாராவது 2 வருடம் கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஏன் 2 வருஷம் கொடுக்கல? அல்லாஹ் தஆலா கேட்பான். இன்னைக்கு சில விளம்பரங்களை பார்த்து புட்டிப்பாலை குடிக்கின்றார்கள், அல்லது வேற விதமான உணவுகளை கொடுக்கின்றார்கள். தாய்ப்பாலை போன்று ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வேறு எதிலும் இல்லை. விஞ்ஞானம் சொல்கின்றது என்பதற்காக நாம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்கின்றான், அதற்காக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் 2 வருஷம் கொடுக்கணும், முழுமையாக கொடுக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும். அரபுகளிடத்தில் சில பழக்கம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அன்றைய கால அரபு மக்கள் பால் கொடுப்பதற்காகவே செவிலித்தாய்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். எதுக்காக தெரியுமா? இப்படி தாய்ப்பால் கொடுக்கும் போது அந்த குழந்தை புத்தி கூர்மையுடைய குழந்தையாக,
நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள குழந்தையாக, நல்ல சரளமாக மொழியை பேசக்கூடிய குழந்தையாக உருவாகும். அதிகமான பிள்ளைகளுக்கு ஒழுங்கான லாங்குவேஜ் வர மாட்டேங்குது. அது தமிழா இருந்தாலும் தகராறா இருக்கு, இங்கிலீஷா இருந்தாலும் தகராறா இருக்கு. என்ன காரணம்? பல காரணங்களை நாம சொன்னாலும் இதுவும் ஒரு காரணம். அப்ப நல்ல மொழி வளம் உடையவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, புத்தி கூர்மையுடையவர்களாக, நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொன்ன இந்த நிபந்தனைப்படி 2 வருடம் முழுமையாக பால் கொடுக்க வேண்டும். இதுவும் குழந்தை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை வளர்ந்து விட்டது. இந்த குழந்தைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட தர்பியத்துகளை, தஸ்கியத்துகளை நாம் கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்லிபு அவுலாதக்கும் அலா தலாத்தி ஹிசால் ஹுப்பி நபியிக்கும் வ ஆலி பைத்திஹி வ திலாவத்தில் குர்ஆன் فإن حملة القرآن في ظل عرش الله يوم لا ظل إلا ظله مع أنبيائه وأصفيائه. உங்களுடைய குழந்தைகளை 3 நற்பண்புகளின் மீது நீங்கள் வளர்த்திடுங்கள், உருவாக்குங்கள். ஒன்று, ஹுப்பி நபியிக்கும், நபியை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை. சிறு பிள்ளையிலிருந்தே அதை நாம் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். நபி என்றால் யார்? அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? மக்காவிலே எத்தனை வருடங்களை கழித்தார்கள்? மதீனாவிலே எத்தனை வருடங்களை கழித்தார்கள்? எப்போது அவர்களுக்கு நுபுவத் வழங்கப்பட்டது? எப்போது ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள்? எப்போது மிஅராஜிற்கு சென்றார்கள்? இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்லிபு அவுலாதக்கும் அலா தலாத்தி ஹிசால் ஹுப்பி நபியிக்கும், நபியை நேசிக்கக்கூடிய தன்மை. யார் இந்த நபியை நேசிக்கவில்லையோ அவர்கள் மூமினாக இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி ஒரு மூமினுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன், உங்களில் ஒருவர் உண்மையான ஈமானுடையவர்களாக ஆக மாட்டார்கள் எதுவரை என்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, இந்த உலகத்தில் அனைவர்களையும் விட என்னை நேசத்திற்குரியவனாக எடுத்துக்கொள்ளாத வரை அவன் ஈமானுடையவனாக ஆக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி நாம் கற்றுக் கொடுக்காத காரணத்தினால் என்ன நிலைமை ஏற்பட்டு விட்டது என்றால், குழந்தைகளுக்கு நடிகர்களுடைய பயோடேட்டா, அவர்களை பற்றிய விவரங்கள் தெரியும். நடிகைகள், அதே போன்று விளையாட்டு வீரர்கள், அவர்கள் எப்போது பிறந்தார்கள், எப்போது திருமணம் முடித்தார்கள், அவர்களுக்கு எந்த உணவு பிடிக்கும், எந்த உணவு பிடிக்காது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, பொழுதுபோக்குகள் என்ன, எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறியும் போதுதான் அவர்களை நேசிப்பார்கள், உயிரினும் மேலாக நேசிப்பார்கள். அடுத்ததாக, அஜிபு அவுலாதக்கும் அலா தலாத்தி ஹிசால் ஹுப்பி நபியிக்கும் வ ஆலி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய பேர் என்ன, தாயாருடைய பேர் என்ன, அவர்கள் சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகள், அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள், அவர்களுடைய மருமகனின் பெயர் என்ன, இது போன்ற தகவல்கள், குடும்பத்தார்களை பற்றிய அந்த அறிவு அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். فإن حملة القرآن في ظل عرش الله يوم لا ظل إلا ظله مع أنبيائه وأصفيائه, யார் குர்ஆனை சுமந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரிஷினுடைய நிழலை வழங்குகின்றான். அவர்கள் நாளை மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள், நல்லோர்களோடு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபையில் நாம் அனைவருக்கும் அதிகமான மக்களுக்கு குழந்தைகள் இருப்பார்கள், ஆண் குழந்தைகள் இருப்பார்கள், பெண் குழந்தைகள் இருப்பார்கள். நம்மில் எத்தனை குழந்தைகள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபில்கள்,
எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க? குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிலாக என்னுடைய குழந்தையை நான் உருவாக்கி இருக்கின்றேன். எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள்? இல்லை. அப்ப இதுதான். அப்ப குர்ஆனை நாம் எப்படி பார்க்கின்றோம்? உலக கல்வியை முதல் தரமாகவும் குர்ஆனுடைய கல்வியை இரண்டாம் தரமாகவும் தான் நான் பார்க்கின்றோம். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய படிப்புகளை படித்தவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் தொலை வைக்க முடியுமா? முடியுமா? அவர்களில் யாரும் தொலை வைக்க தகுதியற்றவர்கள். யாரை தவிர? குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலை தவிர. ஒரு ஹாஃபில் ருக்கு செய்தால்தான் அதற்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் ருக்கு செய்ய முடியும். ஒரு ஹாஃபில் சுஜூது செய்தால்தான் அதற்கு பின்னால் நின்று சொல்லக்கூடிய ஒரு வக்கீல் சுஜூது செய்ய முடியும். அப்போ குர்ஆனை மனனம் செய்த பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் இதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? குர்ஆன் பாடசாலையில் நம்மில் எத்தனை நபர்கள் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கின்றோம்? என்னுடைய பிள்ளை குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, இதை மனனம் செய்தவனாக உருவாக வேண்டும் என்று நம்மில் எத்தனை நபர்கள் ஆசைப்படுகின்றோம், ஆர்வம் கொள்கின்றோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கலாம், அதை மனனம் செய்த குழந்தைகள் உருவாக்கப்பட வேண்டும். இப்படி நாம ஹாஃபில்களை உருவாக்கும் போது என்ன நன்மை தெரியுமா பெற்றோர்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஹாஃபில் குர்ஆனை மனனம் செய்தவன் அவன் தன்னுடைய குடும்பத்தாரில் 70 நபர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசலாம், சிபாரிசு செய்யலாம். அந்த வாக்கியத்தை அவன் பெறுகின்றான். ஹாஃபில் மறுமை நாளில் சொர்க்கத்தில் நீ ஓது என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் ஓதுவான். அவன் எந்த அளவுக்கு ஓதுகின்றானோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் அவனுடைய இடங்கள் விசாலமாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாஃபில்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஹாஃபில்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. ஹாஃபில்கள் உருவாக்கப்பட வேண்டும். குர்ஆனை மனனம் செய்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். குர்ஆனுடைய கல்வியை கற்றவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆலிம்கள் உருவாக்கப்பட வேண்டும். நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? உலமாக்கள் என்றால் அவர்கள் சில நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க எல்லாம் ஒண்ணுல படிப்பு ஏறாதவங்கள மதரசால கொண்டு தள்ளுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அல்லது வறுமையில் இருப்பவர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க மதரசால கொண்டு தள்ளுவாங்க. அதெல்லாம் அந்த காலம் அன்பிற்கினவர்களே. இப்போது நிலைமை மாறி வருகின்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு இருக்கக்கூடாது. ஆலிம்கள் யார்? அவர்கள் அல் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள். லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமா இன்னமா வர்ரத்துல் இல்ம. நபிமார்கள் இந்த உலகத்தில் எதை விட்டு சென்றார்கள்? கல்வியை விட்டு சென்றார்கள். நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் சுமந்த உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். நம்மில் எத்தனை நபர்கள் இப்படி ஆசைப்படுகின்றோம்? பிள்ளைய எல்கேஜில சேர்க்கும் போதே டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், வக்கீல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த எண்ணத்துல தான் சேர்க்கிறோம். நம்மள யாராவது ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபில் இந்த மாதிரி நினைக்கிறோமா? இல்ல. அப்ப இந்த கல்வியை யார் குறைவாக எண்ணுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அப்போ தர்பியத்துல் இஸ்லாம், இந்த தீனை கற்று சுமந்தவர்களாக குழந்தைகள் உருவாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு இஸ்லாமிய புராதான சின்னங்களை பற்றிய அறிவை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். இன்னைக்கு அதிகமான மக்கள் பிள்ளைகளுக்கு கேட்டா, அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? அவர் கண்டுபிடித்தார். ஆஸ்திரேலியாவை கண்டுபிடித்தது யார்? இவர் கண்டுபிடித்தார். எல்லா அறிவும் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய புராதான சின்னங்கள், முதலில் இன்ன அவ்வள பைத்தின் ஊதியல் இன்னாசில் அல்லதி விபக்கத்த முபாரக்கம் வ ஹுதல்லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் வ மகாமு இப்ராஹீம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றானே, முதலில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இல்லம் காபத்துல்லாஹ், இதை பற்றிய அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? அல்லாஹ்வை முதலாக வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லாஹ், அது மக்காவிலே இருக்கின்றது. இஸ்லாமிய புராதன சின்னங்கள் காபத்துல்லாஹ், மக்காமு இப்ராஹீம், சஃபா, மர்வா, மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, இப்படி அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய அந்த குகை, ஹிரா குகை, சௌர் குகை, உஹத் நடந்த யுத்தம் நடந்த அந்த இடங்கள், பத்ர் யுத்தம் நடந்த அந்த இடங்கள், ஹந்தக் யுத்தம் நடந்த அந்த இடங்கள்,
மதீனா பள்ளிவாசலுடைய சிறப்புகள், ரவுலாவுடைய சிறப்புகள், இப்படி இஸ்லாமிய புராதன சின்னங்கள். முதலில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லாஹ். அதே போன்று அந்த காபத்துல்லாவில் ஒரு ரக்அத் தொழுதால் 1,00,000 ரக்அத் தொழுத நன்மை உண்டு. மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிவாசலில் ஒரு ரக்அத் தொழுதால் 1000 ரக்அத்துகள் தொழுத நன்மை உண்டு. மஸ்ஜிதுல் அக்ஸா, இதுதான் முதலாக கிப்லாவாக நியமிக்கப்பட்ட இடம். மஸ்ஜிது கிப்லத்தைன், மஸ்ஜிது குபா, இப்படி இஸ்லாமிய புராதன சின்னங்கள். இவற்றையெல்லாம் மக்களுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் கற்றுக் கொடுக்கிறோம்? எல்லாம் அமெரிக்கா தெரியுமா, ஆஸ்திரேலியா தெரியுமா, உலகத்துல அதை கண்டுபிடிச்சது யார், இதை கண்டுபிடிச்சது யார்? தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு வழங்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட இதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய புராதன சின்னங்கள், இதை பற்றிய அறிவு, நாலேஜ் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தைகளை அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போது அல்லது ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் போது எப்படிப்பட்ட பள்ளிகளை, ஸ்கூல்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும், இதுல ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தணும். காரணம், நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே திங்கிங், நம்ம பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், அவங்க அறிவுல எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்துல நாம ரொம்ப இதாக இருக்கிறோம், அதுல ரொம்ப கவனமாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடம் அது யாரால் நடத்தப்படுகின்றது, அங்கே என்ன கல்வி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, இதை நாம் பார்ப்பதில்லை. பல குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நிறுவனங்களின் மூலமாக நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்களில் அவர்கள் அங்கே ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இயேசுதான் கடவுள் என்கின்ற அந்த கடவுள் கொள்கையை, அகீதாவை முறிக்கக்கூடிய, ஷஹாதாவை முறிக்கக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய பள்ளிக்கூடங்களில். இதை நாம் யாராவது எண்ணி பார்த்ததுண்டா? பல மக்கள்கிட்ட நாம சொல்லி இருக்கிறோம், இது போன்ற பள்ளிக்கூடங்களில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்காதீர்கள், அவருடைய இஸ்லாமிய அகீதா கொள்கை அடிபட்டு விடும், அவர்கள் இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை விட்டும் மிகவும் தூரமாகி விடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க? நல்லா படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல, இந்த உலகத்தில் அது உங்களுக்கு பயனாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுமை நாளில் அகீதாவை இழந்து, கொள்கையை இழந்து ஒரு குழந்தை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எதிராக முறையிடும் போது அந்த நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆக நல்ல பள்ளிக்கூடங்களை, அது இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய சூழல் நிறைந்த பள்ளிக்கூடங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தேர்வு செய்ய வேண்டும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளுடைய பேச்சுக்களை நாம் செவிமடுக்க வேண்டும். குழந்தைகள் என்ன விஷயங்களை, கருத்துக்களை நம்மிடத்தில் சொல்ல வருகின்றார்களோ அவற்றை முழுமையாக நாம் கேட்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல முறையில் பதில் அளிக்க வேண்டும். அதிகமான பெற்றோர்கள் கேட்கிறதே இல்ல, பிள்ளைகள் சொல்றத கேட்கிறதே, கண்டுக்கிறதே இல்ல. இதே போன்று நாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய பேச்சுக்களை நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டி நல்ல முறையில் பதிலளிக்க வேண்டும். இதுவும் குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தினுடைய அந்த முக்கியத்துவம், அதாவது செல்வம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம், அதை வீண்வரையும் செய்யக்கூடாது. வீண்வரையும் செய்தால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் தண்டிப்பான். அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தா என்று விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அதிகமான பிள்ளைகளுக்கு பணத்தை அவர்கள் செலவழிக்கின்றார்கள், தாராளமாக செலவழிக்கின்றார்கள். அது எப்படி வருகின்றது அதெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. தாராளமாக செலவு செய்வதை, வீண்வரையும் செய்வதை நாம் பார்க்கின்றோம். அப்ப பிள்ளைகளுக்கு பொருளாதாரம் அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். அதை செலவழிக்கும் போது நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவை, அந்த விஷயங்களை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு விஷயத்தை சொல்கின்றான். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே,
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது மனிதர்களாலும் கற்களாலும் தயாரிக்கப்பட்டது. அங்கே பலசாலிகளான மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையில் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை அப்படியே அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப நரக நெருப்பிலிருந்து நம்முடைய மனைவியை பாதுகாப்பது, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது நமக்கு கடமையா இல்லையா? இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளையின் மீது ஒரு தீக்குச்சி பத்தி விட்டால் அல்லது ஒரு சிறு தீக்காயம் ஏற்பட்டு விட்டால் நம்மால் தாங்கிக் கொள்வோமா? நாம் யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டோம். அப்போ இந்த உலகத்தில் ஒரு தீக்காயம் ஏற்படுவதையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாமிய முறைப்படி வளராவிட்டால், இஸ்லாமிய கல்வி அவர்களுக்கு போதிக்கப்படாமல் கொள்கையற்றவர்களாக, இஸ்லாமிய தர்பியத் இல்லாதவர்களாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமை நாளில் நரகத்தினுடைய தீ ஜோலையாக மாறும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்ப எங்க காப்பாற்றணும்? இத மறுமை நாளில் காப்பாற்ற முடியுமா? நரக நெருப்பு பற்றி கொண்டிருக்கின்றது, என்னுடைய பிள்ளைகளை அங்கே தூக்கி எறிந்து விடாதீர்கள் என்று சொல்ல முடியுமா? பேச முடியுமா மறுமை நாளில்? இப்ப எங்கதான் காப்பாற்ற முடியும்? இந்த உலகத்தில் தான் காப்பாற்ற முடியும். மறுமை நாளுடைய நிலைமை வேறு விஷயம். நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல, உணவுடைய விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய உடை விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்கின்றோம். கல்வியுடைய விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் மறுமை வாழ்க்கையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அக்கறையுடையவர்களாக நாம் இருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் உணவு உண்ணவில்லை என்றால் நாம் அவர்களை அடிக்கின்றோம், நல்ல ஆடைகளை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்றோம். இது அல்ல, இதைவிட ஒன்று மேலாக இருக்கின்றது. மறுமை நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய பிள்ளைகளும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். எத்தனை நபர்கள் இந்த தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்திருக்கின்றீர்கள்? யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே. அப்ப மறுமை நாளில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. மறுமை நாளுடைய நிலைமை எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீஹ். ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளையை விட்டு விரண்டோடுவாள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விட்டு ஓடுவான். கணவன் மனைவியை விட்டு ஓடுவான். இப்படி ஒவ்வொருவரும் ஓடக்கூடிய நிலைமை. இன்னும் சொல்ல போனா மறுமை நாளில் யவத்துல் முஜ்ரிமு லவ் யப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி துஹ்வி வ மன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜீஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாளில் ஒரு மனிதன் எண்ணுவானாம், என்னை மட்டும் இந்த நாளில் இந்த அஸாபிலிருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்கு ஈடாக என்னுடைய பிள்ளையை தருகின்றேன், என்னுடைய தாயை தருகின்றேன், என்னுடைய தகப்பனை தருகின்றேன், என்னுடைய மனைவியை தருகின்றேன். ஏன்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் இறைவாணி எடுத்துக்கொள், ஆனால் என்னை மட்டும் நீ காப்பாற்றி விடு என்று மனிதன் எண்ணுகின்ற வேளை என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அப்போ அந்த மறு உலகத்தில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்ப இந்த உலகத்தில் தான் நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தர்பியத்து கொடுக்க வேண்டும், தஸ்கியத்து கொடுக்க வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த டீனேஜ், குறிப்பாக இந்த அதிகமான மக்கள் எப்போ இஸ்லாமிய கல்வியை கொடுப்பார்கள் என்று சொன்னால், 5 வயதிலிருந்து 7 வயது, 8 வயது, 9 வயது, 10 வயது, இந்த வயதில் இஸ்லாமிய கல்வியை பிள்ளைகளுக்கு புகட்டுவார்கள். அலிஃப் பா தா இது போன்ற குர்ஆனுடைய வசனங்கள், அதுக்கார்கள், துஆக்கள் இதையெல்லாம் மனனம் செய்ய வைப்பார்கள். ஆனால் எந்த வயதில் இஸ்லாமிய கல்வி அதிகமாக ஊட்டப்பட வேண்டுமோ அந்த வயதில் இஸ்லாமிய கல்வியை விட்டும் பிள்ளைகளை தூரமாக்கி விடுவார்கள். இந்த டீனேஜ் என்று சொல்வார்களாம், டீனேஜ் 15, 16, 17, 18, 19 டீனேஜ். இந்த வயதில் தான், அந்த வயது ஒரு பயங்கரமான வயது. இந்த வயதில் தான் அதிகமாக இஸ்லாமிய போதனைகள் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? என் பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், என் பிள்ளை +1 படிக்கிறான், +2 படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், அவனுடைய படிப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி
இஸ்லாமிய கல்வியில் இருந்து, அந்த இஸ்லாமிய வட்டத்திலிருந்து அவனை தூரமாக்குகின்றோம். எந்த நேரத்தில் கல்வி வேணும்? இஸ்லாமிய கல்வி கூடுதலாக வேண்டும், இந்த டீனேஜ்களில் தான் வேண்டும். காரணம், இந்த டீனேஜ்களில் தான் அவர்கள் அதிகமாக தவறுகள் செய்யக்கூடியவர்களாக, குற்றங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எது நன்மை எது தீமை என்று தெரியாது. ஆனா இந்த வயதில் அவர்கள் தீமையின் பக்கம் அதிகமாக நாட்டமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த டீனேஜில் தான் அதிகமாக இஸ்லாமிய கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரமாவது இஸ்லாமிய வகுப்பில் அவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும். இதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அதில் எத்தனை பாடங்கள், படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. முதல்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன், ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய உபதேசம், அல்லாஹுவை பற்றி அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதனுடைய அந்த அபாயத்தை பற்றி அந்த பிள்ளைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். லுக்மானுடைய உபதேசத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அவர்கள், யா புனைய, என்னுடைய பிள்ளையே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று ஷிர்க்கை பற்றி சொல்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஷிர்க் வைக்க கூடாது. இதைத்தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசமாக, மரண நேரத்தில் உபதேசமாக செய்தார்கள். யோசித்து பாருங்கள், நபிமார்களுடைய பிள்ளைகள் வழி தவற வாய்ப்புண்டா? ஆனாலும் சில நபிமார்களுடைய பிள்ளைகள் வழி தவறினார்கள். நபிமார்கள் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இது ஹதர யாக்கூபல் மௌத் இது قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق وإلها واحدا ونحن له مسلمون. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த உடனேயே நாமெல்லாம் மூத்தா போகும்போது என்ன சொல்லுவோம்? பிள்ளையே, எனக்கு அந்த இடத்துல சொத்து இருக்குது, இந்த இடத்துல இவரு எனக்கு இவ்வளவு கடன் தரணும், இதெல்லாம் நீ வசூல் பண்ணிக்க, வாங்கிக்க, நான் எனக்கு பின்னால பிசினஸ் நல்லா கவனிச்சுக்க, இது போன்ற உபதேசங்களைத்தான் நாம் செய்வோம். ஆனால் நபிமார்கள் அவருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்தது? அல்லாஹ் தஆலா சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்தபோது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நபிமார்களுடைய தர்பியத்தில் வளர்ந்த அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக, உங்களுடைய இலாஹை அல்லாஹுவை வணங்குவோம், வ இலாஹ ஆபாயிக, உங்களுடைய முன்னோர்கள் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் எந்த ஒரே இறைவனை வணங்கினார்களோ அந்த ஒரே இறைவனை வணங்கி, வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், அப்ப குழந்தைகளுக்கு முதலில் நாம் போதிக்க வேண்டியது இஸ்லாமிய கொள்கை, அகீதா. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் அறுத்து பலியிட வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் உதவி தேட வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் தவக்குள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று இஸ்லாமிய கொள்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலில் நாம் போதிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? பெற்றோர்களை அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு முன்னால் எப்படி முஆமலா, பழக்க வழக்கங்கள் எப்படி இருப்பது, இதையும் சூரத்துல் லுக்மானில் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றான். அதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மற்றொரு முக்கியமான உபதேசம் என்னவென்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டுவது. தொழுகையை நிலைநாட்டுவது என்ன சொல்றாங்க? தொழுகையை, என்னுடைய அருமை குழந்தையே, நீ தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு என்று லுக்மான் அவர்கள் சொல்கின்றார்கள். யா புனைய அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளை 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களை தொழுகையினுடைய அந்த முறைகளை கற்றுக் கொடுங்க, தொழுகைக்காக நீங்கள் அழைத்து செல்லுங்கள்.
பழக்குங்கள், பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். 10 வயதை அடைந்து விட்டால் அடித்தாவது நீங்கள் தொலை வையுங்கள். நம்முடைய பிள்ளைகள் உணவு உண்ணாமல் இருந்ததற்காக நாம் அடித்திருக்கின்றோம். நல்ல ஆடைகளை அணியாமல் இருந்ததற்காக அடித்திருக்கின்றோம். மருந்து உண்ணாமல் இருந்ததற்காக அடித்திருக்கின்றோம். ஆங்கிலம் பேசாமல் இருந்ததற்காக அடித்திருக்கின்றோம். படிக்காமல் இருந்ததற்காக, ஹோம்வொர்க் செய்யாமல் இருந்ததற்காக எல்லாம் அடித்திருக்கின்றோம். ஆனால் நம்மில் யாராவது 10 வயதை அடைந்து விட்ட குழந்தை தொழவில்லை என்பதற்காக நாம் அடித்திருக்கின்றோமா? ஏன்னா பெற்றோர்கள் முதலில் தொழுதால் தானே பிள்ளைகளை அடிப்பது. அடிச்சா திரும்ப கேட்டுவான், நீ மட்டும் கரெக்டா, இந்த விஷயத்துல சரியா இருக்கியா, என்ன அடிக்கிற, திரும்ப கேட்டுவான். அடிக்க முடியாது. அந்த நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக குழந்தைகளுக்கு 7 வயது அடையும் போது தொழுகையை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு அடித்தாவது அவர்களை தொலை வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 10 வயதை அடைந்து விட்டால் படுக்கையை தனியாக ஒதுக்கிவிட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை யாராவது யோசிக்கிறீங்களா? இல்ல. ஆண் பிள்ளையையும் பெண் பிள்ளையையும் 10 வயதுக்கு மேற்பட்ட அண்ணன் தங்கச்சி தானே, அக்கா தம்பி தானே அப்படின்னு நினைச்சு ஒன்றாக நாம் படுக்கையிலே படுக்க வைக்கின்றோம். இது மிகப்பெரிய தவறு. இதனால் ஏற்பட்ட விபரீதங்களை அன்றாடம் நாம் பத்திரிகைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு அழகான உபதேசத்தை செய்திருக்கின்றார்கள். படுக்கையை பிரித்து வைக்க வேண்டும், முக்கியமான ஒரு விஷயம். ஆக இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பிள்ளையுடைய விஷயத்துல நாம ஏன் இந்த அளவுக்கு பிள்ளையுடைய விஷயத்துல இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி பயிற்சி கொடுக்கணும், இதெல்லாம் நாம ஏன் சொல்றோம்? காபிர்களும் குழந்தைகளை பெறுகின்றார்கள், அவர்களும் பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள், உணவு கொடுக்கின்றார்கள், உடை கொடுக்கின்றார்கள். அவங்களுடைய லட்சியம் வேற. என்ன நினைப்பாங்க காபிர்கள்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன நினைப்பார்கள்? என்னுடைய வயதான காலத்தில் என்னுடைய குழந்தை எனக்கு உணவு தர வேண்டும், என்னை அவன் கவனிக்க வேண்டும். இதோடு அவங்க சாப்டர் முடிஞ்சு, சரியா? உலகத்தோடு அவர்களுடைய அந்த விஷயம் முடித்து விட்டது. ஆனால் மூமினான பெற்றோருக்கு அப்படி அல்ல. மூமினான பெற்றோர் இந்த உலகத்தில் அவன் எனக்கு எதுவும் தராவிட்டாலும் பரவாயில்லை. ஒரு குழந்தை அதாவது வளர்ந்து ஆளாகி சம்பாதிக்க ஆரம்பிச்சு எப்ப நாம அவன் காசு வாங்குவோம்? மிஞ்சி போனா ஒரு 5 வருஷம், இல்லன்னா 10 வருஷம், 15 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நாம உயிரோடு இருக்க மாட்டோம், மொத்த போயிருவோம். அப்ப இந்த அளவுக்கு தான் டைம் இந்த காலகட்டத்தில். ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகின்றேன். அப்ப அதோடு நாம மொத்தா போயிருவோம். அதோடு முடிஞ்சா இல்ல. ஒரு முஸ்லிமான மூமினான பெற்றோருடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் மரணித்து விட்டாலும் எனக்காக என்னுடைய பிள்ளை துஆ செய்ய வேண்டும். அந்த தொலைநோக்கு பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். யாராவது யோசிக்கிறீங்களா? இல்ல. என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல அவன் எனக்கு சாப்பாடு தரணும், என்ன கவனிக்கணும். காபிர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கின்றது, வித்தியாசம் இருக்கின்றது. நம்முடைய பார்வை தொலைநோக்கு பார்வையோடு ஆகிரத்தை சம்பந்தப்படுத்தி நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு இந்த உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விடும் 3 விஷயங்களை தவிர. ஒன்று நிஅமத், அதாவது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்கள், பயனுள்ள கல்வி. அந்த பட்டியலில் ஒன்றை சொல்கின்றார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான குழந்தை. இப்ப இந்த பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தை எப்போது உருவாகுவான்? எப்போது நீங்கள் அவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய தர்பியத்தை, இஸ்லாமிய கல்வியை ஊட்டி அவர்களுக்கு வளர்க்கின்றீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தையாக அவன் இருப்பான். பிள்ளைகளுடைய துஆ ரொம்ப முக்கியமானது. நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக துஆ செய்கின்றார்களே, இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய, இறைவா என்னுடைய பெற்றோர்களை நீ மன்னித்து விடு. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா எப்படி அவர்கள் என்னை சிறு பிராயத்தில் என்னை அரவணைத்தார்களோ, எனக்கு அன்பு காட்டினார்களோ, அதே போன்று அவர்களுக்கும் நீ கிருபை செய் என்று நம்முடைய பிள்ளைகள் நாம் மரணித்த பிறகும் கூட நமக்காக துஆ செய்கின்றார்களே, இதுதான் நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க வேண்டியது. அப்ப இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய வருங்கால இளம் தலைமுறையினரை நாம் உருவாக்குவதோடு மரணித்து விட்டாலும் நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்குவோம். எந்த விஷயங்களை நாம் கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருவானாக.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار واجعله لي حجة يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.